இவ உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. உன்னை எல்லாம் ஒரு புருஷனாவே மதிக்க மாட்டா. சீதா, நாம நல்லதுக்காக பண்ண பிளான ராம் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அவன் கோவமாயிட்டான். பத்தாததுக்கு மகா வேற அவனை ஏத்தி விட்டுட்டாங்க. நீ போய் ராம சமாதானப்படுத்து. போ சீதா. பாஸ், கோவப்படாதீய. எல்லாம் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன். எதுவும் பேசாத. சரி பாஸ், நான் பேசல. காலையில இருந்து நீங்களும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. இதுக்கு மேல தாங்காது. வாங்க பாஸ், சாப்பிடலாம். பசியில நான் சொல்ற எதுவும் கேட்கலையா? இப்படி சாப்பிடாம இருந்தா காது கேட்காது. கும்முன்னு அடைச்சுக்கோ. எழுந்திருச்சு வாங்க பாஸ், சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. போய் சொல்லாதியா பாஸ், பசி இல்லாம எப்படி இருக்கும்? ஏன் பாஸ் இவ்ளோ கோவப்படுறிய? அப்படி என்ன நடந்து போச்சு? நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சீதா. இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்க கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். தப்புதான் பாஸ். சொன்னா நீங்க உளறிடுவீங்கன்னு தான் நான் சொல்லல. சரி வாங்க பாஸ், சாப்பிடலாம். தேவையில்லாம என்ன நீ டென்ஷன் பண்ணிட்ட. தேவையில்லாம நான் சீரியஸ் ஆயிட்டேன். இந்த விஷயத்த இன்னும் சீரியஸா பண்ணிருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு பாஸ். என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல. பாஸ், நான் எதை செஞ்சாலும் குடும்பத்துக்காக தான் பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும்ல. சத்யாவை மன்னிப்பு கேட்க சொல்லி என்ன மொட்டை மாடியில ஏத்தி விட்டு சித்தி பிளாக்மெயில் பண்ணாங்க. நீயும் உண்மையை சொல்லாம என்ன பிளாக்மெயில் பண்ற. உனக்கும் சித்திக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டிய? பாஸ், நானும் உங்க சித்தியும் ஒண்ணா. ஏன் பாஸ் இப்படி பேசுறிய? ஏதாவது சொல்லுங்க பாஸ். அதான் சொல்லிட்டேனே, என்ன பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னே தெரியல. ஒரு ஏமாளி மாதிரி இருக்கேன். நான் ஒரு முட்டாள். யாரு வேணாலும் ஏமாத்துற முட்டாள். அப்படிதான் எல்லாரும் பாக்குறீங்க. அதான் உண்மை. பாஸ், இங்க பாருங்க. என்ன பார்த்து பேசுங்க பாஸ். என் கண்ணை பார்த்து பேசுங்க. நான் உங்களை முட்டாளா நினைக்கிறேனா? எப்படி பாஸ், எப்படி பாஸ் இப்படி எல்லாம் பேச மனசு வருது? நீ சொல்றது சரியா இருக்கும். நீ சொல்றதுதான் சரின்னே வச்சுக்கலாம். சித்தி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, விட்டுருன்னு சொன்னல. என்னோட நோக்கம் மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. யாரு என்ன சொன்னாலும், என்னை பத்தி என்ன நினைச்சாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் சீதா. நீயே என்ன சீட் பண்ண. அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? பாஸ், சாரி பாஸ். நான் செய்ய நினைக்கிறது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்ல. சில்லு வண்டுகளுக்காக, அவங்களோட எதிர்காலத்துக்காக, இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காக. சொல்லாதது ஏன் தப்புதான் பாஸ். எனக்கு நீங்க சாமி பாஸ். நான் எப்படி பாஸ் உங்களை போய் சீட் பண்ணுவேன்? அப்படியெல்லாம் நினைச்சிராதியா பாஸ், ப்ளீஸ் பாஸ். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாஸ்,
வருமா யாரிடம் கேட்பது விதவிதமாய் விதை விழுந்தும் ஒன்றுதான் பூக்குது ஒரு கதை இங்கு முடிவதை கண்டு கலக்கமும் எதற்கடி புது கதை ஒன்று தொடங்குது இன்று சிரித்திடு மறுபடி உறவெனும் பெருங்கதை உயிர்களின் தொடர்கதை உறவெனும் பெருங்கதை உயிர்களின் தொடர்கதை ராம், நீ இன்னும் தூங்கலன்னு தெரியும். ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீதா அனுப்புனாளா? சமாதானம் பண்ணி ரூம்க்கு கூட்டிட்டு வர சொன்னாளா? ஆமாடா, அவதான் அனுப்புனா. ராம், நான் நினைச்சதை விட நீ முட்டாள்டா, பெரிய முட்டாள். ஆமா, நான் முட்டாள் தான், பெரிய முட்டாள் தான். எந்த அளவுக்கு முட்டாள்னா, சீதா என்ன சொன்னாலும் கேள்வியே கேட்காம ஆமா ஆமான்னு தலையாட்டுவன்ல, அந்த அளவுக்கு முட்டாள். உன் கோவம் எங்களுக்கு புரியுதுடா. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. மகாலட்சுமி மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சீதாவுக்கு தெரியும். உன்னையும் என்னையும் விட மகாலட்சுமியை பத்தி சீதாவுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாளா? டேய், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ சொல்லனாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை கேட்டு நீ அப்புறம் பேசு. டேய், உன்னால மகாவை நேருக்கு நேரா பார்த்து பேச முடியாது. ஏன்னா மகா உனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு மகா மேல மரியாதையும் பாசமும் இருக்கு. அது தப்பு இல்ல. அந்த மரியாதையை கெடுக்கணும்னு சீதா நினைச்சதே இல்லடா. அதனாலதான் உன்கிட்ட உண்மைய சீதா சொல்லல. சீதா மறைக்கணும்னு நினைக்கல ராம். சீதா அவளுக்காக எதையும் மறைக்கல. உன் தங்கச்சிங்க ஒழுங்கா காலேஜுக்கு போறாங்களான்னு கூட தெரியாது, எத்தனை அரியர் இருக்கணும்னு தெரியாது. மகாலட்சுமி எல்லாரும் தனக்கு அடங்கி இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு மத்தவங்க விருப்பத்தை பத்திலாம் அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இப்படியே விட்டா அந்த 3 பேரோட வாழ்க்கை என்ன ஆகும்? இதோட முடிவுதான் என்ன? இதோ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. அந்த கோவத்துல தான் 3 பேரையும் அடிச்சான். அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க, சரியா போச்சு, அவ்வளவுதான். 2 நாள் பயந்துருப்பாங்க. 3வது நாள் திரும்பவும் போய் பியர் குடிப்பாங்க. பாட்டில செக்யூரிட்டி கண்ணில் படாம பாத்துப்பாங்க. ஆமா ராம், அவங்க திருந்திர ஜென்மமே இல்லடா. அவங்களை திருத்த கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். அதுதான் நம்ம சீதா. அதுக்காக தான் இந்த போராட்டம். கொலை பண்ண வந்த உன் 3 தங்கச்சிங்களையும் அவ ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறா. அது என்ன தப்பா? அண்ணின்னு கூட சொல்லாம தையக்காரின்னு அவமானப்படுத்துறாங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரையும் நல்வழியில நடத்தணும்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல சரியான மருமகளா இருக்கணும். அதுக்கு நாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் சீதா இந்த போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை மதிக்கலனா எதுக்காகடா அவ இந்த குடும்பத்துக்காக போராடணும்? அந்த 3 பேரோட எதிர்காலத்தை பத்தி மகாலட்சுமியோ அர்ச்சனாவோ சுபாஷ் அண்ணனோ எப்பவாவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஆமாராம், அவங்க 3 பேரோட நடவடிக்கையும் மோசமா போய்கிட்டு இருக்கு. கண்ணுல விளக்கெண்ண ஊத்திக்கிட்டு கவனிச்சாலே ரொம்ப கஷ்டம். நீ கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் சீதா இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் மாமா.
நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. ராம், சொல்றத புரிஞ்சுக்கடா. உன்னால போய் பேச முடியாது. நீ ஒருவேளை போய் பேசினா தோ உன் முகமே காட்டி கொடுத்துரும். உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க சொல்லல, இதுதான் உண்மை. நீ ரூம்குள்ள போய் கட்டில தூங்குவியோ, இதோ இந்த சோஃபால படுத்து தூங்குவியோ, இல்ல மொட்டை மாடிக்கு போய் தூங்குவியோ, அது உன் விருப்பம். சொல்ல வேண்டியத நாங்க சொல்லிட்டோம், அது எங்களோட கடமை. ஒரு நல்ல ஆத்மாவை புரிஞ்சுக்காம நீ கோச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ராம். உனக்கு புரியாம கூட போகும், ஏன்னா நீ மகாலட்சுமியோட வளர்ப்பு. ஆமா ராம், நிறைய கெட்டவங்க உன்னை சுத்தி இருக்காங்க. ஒரே ஒரு நல்லவனா சீதா மட்டும்தான். அவளையும் எழுந்துறாதடா. போ ராம், போ போ. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேருமே இந்த நிமிஷத்துல இருந்து உன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. சீதாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. எப்படி வளர்க்கணும்னு சீதாவுக்கு தெரியும். என்னாச்சு? எங்க போறோம் மகா? சீதா கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? நான் அந்த தையக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ யாரு? என்ன மன்னிப்பு கேட்க வைக்க? சேது, இப்பெல்லாம் நீங்க சீதா சொல்றதான் கேக்குறீங்க. சீதா சொல்றது இல்ல, எது நியாயமோ, யார் சொல்றது சரியா இருக்கோ அதத்தான் கேக்குறேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்போ நான் செய்யறது அநியாயமா? உன்னை மாத்திக்க மகா, இப்படி இருக்காத. மாத்திக்கணும்னா அப்ப நான் தப்பா இருக்கேனா? நான் என்ன மாத்திக்கிட்டேன்? இப்ப நிம்மதியா இருக்கேன். இதை விட என்ன அசிங்கப்படுத்த வேற வார்த்தையே இல்ல. பேசாம அதுக்கு என்ன கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் மாறித்தான் பாரு மகா. மனசு லேசா இருக்கு, நேரத்துக்கு பசிக்குது, படுத்தா தூக்கம் வருது. வேற மாதிரி, ஆனா நல்லா இருக்கு. நல்லா இல்ல சேது, சுத்தமா நல்லா இல்ல. இல்ல, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. சேது, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த தையக்காரி எனக்கு சவால் விடுறா. சரி, இப்ப என்ன பண்ண போற? என்னோட முழு அவதாரத்தை அவளுக்கு காட்ட போறேன். புரியல. ராம் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போட்டும், அப்புறம் இந்த மகா யாருன்னு காட்டுறேன். அப்போ ராம ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போக சொன்னதெல்லாம் இதுக்காக தானா? ராம ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போக விட்டுட்டு சீதாவை குடும்பப்படுத்த போறாங்களா? சீதா, சீதா தூங்கிட்டியா? இல்ல பாஸ், என்னால பசியில தூங்க முடியல. எப்படியாவது தூங்கிடலான்னு தான் நான் முத்தாரம்மனை வேண்டிட்டு இருக்கேன். ஏய் சீதா, ப்ளீஸ் எந்திரி. விடுங்க பாஸ்.
நடு ராத்திரியாவது தூக்கம் வரும், இல்லனா விடிய விடிய தூக்கமே வராது. அம்மா சொல்லிருக்காங்க, சீதா பசியில படுத்தா தூங்க மாட்டேன்னு அம்மா சொல்லுவாங்க. அது நிஜம்தான் போல இருக்கு. எனக்கு இன்னைக்குதான் பாஸ் தெரியுது, அம்மா சரியாதான் சொல்லிருக்காங்க. சீதா, நீ பசியில தூங்க வேண்டாம். ப்ளீஸ் எந்திரி. வேண்டாம் பாஸ், நான் ட்ரை பண்ணா தூங்கிடுவேன். சீதா, என்ன மன்னிக்க மாட்டியா சீதா? பாஸ், என்ன வார்த்தை சொல்லுதிய? நான் எப்படி பாஸ் உங்களை மன்னிக்கிறது? உங்க மேல எனக்கு கோபம் வந்தா தானே மன்னிக்கணும். அப்போ நீ ஒழுங்கா சாப்பிடு. இரு, நான் வரேன். காதலும் காமமும் சிறிது, அதை தாண்டிய பயணங்கள் பெரிது. மண்ணிலே தோன்றிடும் ஜீவன் யாவுமே மின்மினி. அன்பிலே கேள்விகள் இல்லை, வாழடி கண்மணி. உறவெனும் பெருங்கதை, உயிர்களின் தொடர்கதை. உறவெனும் பெருங்கதை. உயிர்களின் தொடர்கதை. பாஸ், இப்படி நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா தினம் தினம் நான் சண்டை போடலாம். ஏய் சீதா, கேட்பது விதவிதமாய் விதை விழுந்தும் ஒன்றுதான் பூக்குது. ஒரு கதை இங்கு முடிவதைக் கண்டு கலக்கமும் எதற்கடி? புது கதை ஒன்று தொடங்குது என்று சிரித்திடு மறுபடி. உறவெனும் பெருங்கதை, உயிர்களின் தொடர்கதை. உறவெனும் பெருங்கதை. உயிர்களின் தொடர்கதை. உறவெனும் பெருங்கதை. என்னாச்சு பாஸ்? நீ அழக்கூடாது சீதா. நான் இருக்கும்போது நீ பட்னி கிடக்க கூடாது. நீ நல்லா இருந்தாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் அழக்கூடாதுன்னு சொல்லுதிய, ஆனா நீங்க அழலாமா பாஸ்? நான் அழுதா அதுக்கு காரணம் இருக்கு சீதா. எந்த காரணத்துக்காகவும் நீங்க அழக்கூடாது பாஸ். நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நீங்க இப்படி அழலாமா? நான் அழக்கூடாதுன்னா நீ ஒரு பாட்டு பாடணும். நிஜமாவா? ஆமா. இந்த சீதா பாடணும்னா